கைஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் கோல்ட் அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ண ஜேர்னியை ஒரு 10 மந்த்ஸா நான் பண்ணியிருக்கேன். அந்த ஜேர்னியை ஷேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி ஒரு பிகினர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அந்த கொஸ்டின்ஸை நானும் என் ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான ஆன்சரும் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லியிருக்கேன். ஓ, குரலி வித்தையா? ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சொல்லுங்க சூர்யா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? என்கிட்ட ஆல்ரெடி ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, அதுலயே நான் என் காசை போட்டு வைக்கலாம்ல. பேங்க் அக்கௌண்ட்ல வந்து குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும், ஜென்ரலா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை. ஏன் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றோம்னா, பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ன்றது இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். பேங்க்ல இருக்கிற மணி வந்து ஒரு ஆக்சுவலான ஒரு மணி. இப்போ கையில காசா இருக்கும் போது பேங்க்லயும் அது டிஜிட்டல்ல ஒரு பேங்க்ல இருக்கு. அதை நம்ம இப்போ டிஜிட்டல் டிவைஸ் மூலியமா ஸ்கேன் பண்றதால அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவுமே நம்ம கையில இருக்கிற லிக்விட் கேஷ் மாதிரி தான். இன்ஸ்டன்டா எங்க வேணா எடுத்துக்கலாம். திடீர்னு அர்ஜென்ட்ரா மச்சான்னு சொல்லிட்டு ஒரு 10,000 கேட்பானுங்க யாராச்சும். நம்ம கிட்ட 2,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல 1,500 அமுச்சு விடுவோம், 500 எமர்ஜென்சிக்கு வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த காசு நம்ம கிட்ட எவ்வளவு இருந்தாலுமே அது லிக்விடா இருக்கும் போது இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால அதுல கிடைக்கிற ஓகே கையில வந்து காசா வச்சிருந்தேன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராஃபிட்மே இல்லை. அதனால அக்கௌண்ட்ல வச்சிருந்தேன்னா அதுல இருந்து சம் கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொல்லலாம். அந்த ரிட்டர்ன்ஸும் அந்த இன்ஃபிளேஷன்ல பீட் பண்ணவே பண்ணாது. ஸோ அதனால அந்த இன்ஃபிளேஷனுக்குள்ள போவேனா, அது பெரிய டாபிக், அது சொன்னாலும் புரியாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல இருந்து ஃபியூச்சர்ல கிடைக்கிற ஒரு மேஜரான ப்ராஃபிட் இருக்கும்ல, பெர்சன்டேஜ். ஒரு 100 ரூபானா ஒரு 10%னா 110 ரூபாய். ஸோ அதே மாதிரி வந்து 20%, 30% கிடைச்சுன்னா 130 ரூபா, 30%. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ்ல ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணும் போது அந்த பர்சன்டேஜ் ஏற 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 நமக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கும். அது ஃபியூச்சர்ல போக போக ஒரு இன்ஃபிளேஷனை கொஞ்சம் லைட்டா பீட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நமக்கும் வந்து நம்ம காசு குறையறதை விட கொஞ்சம் இந்த லெவல்ல இருந்து குறையுதுன்னா அதை விட இதே லெவல்ல இருந்தா ஃபைன், இல்லைன்னா கொஞ்சம் மேலே இருந்தா ஓகே தானே. ஸோ நம்ம இந்த லெவல்ல இருக்கோம், இந்த லெவல்ல மேலே போறதுக்காக தான் இந்த ப்ராசஸே பண்றோம். அதனாலதான் பேங்க் அக்கௌண்ட்லயே வைக்காம எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நானும் அதான் சொல்ல வரேன். அப்போ பேசிக்கா எனக்கு நான் இனிஷியலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னும் போது நிறைய பேர் எல்லாம் ஸ்டாக்ஸ் தான் சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணல, ஏன் கோல்டு அண்ட் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க? இப்போ என்கிட்ட நீங்க ஸ்டாக்ஸ்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணலன்னு கேட்டாலுமே ஆக்சுவலா நான் இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ எனக்கு என்னன்னா, ஸ்டாக்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, பாண்ட்ஸு, அது இது நிறைய இருக்கு, ரியல் எஸ்டேட்டு சொல்லிட்டு என்னென்னோ இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஐ மீன் தெரியாதுன்றதை தாண்டி அதுக்கு நான் போய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்த கத்துக்கணுன்ற ஒரு நிர்பந்தனை இருக்கு எனக்கு. அதை போய் கத்துக்கிட்டாதான் என்னால் அது பண்ண முடியும். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு அதுல வந்துட்டாலே நம்ம எல்லாத்துலயும் நம்ம ஒரு ஃபோன் வாங்குறோம், சின்ன ஒரு 150 ரூபா ஹெட்செட் வாங்கினாலுமே பாக்குறோம் குவாலிட்டி செக் எல்லாருமே பண்ணி. ஸோ அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி சும்மா ஏனோ தொண்ணு பண்ணிட்டோன்னா லாஸ் ஆச்சுன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதுதான் நமக்கு ஜென்ரலாகவே இது தெரியும், யாருமே சொல்லி கொடுக்காமலே. ஸோ நான் இப்போ அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து யோசிக்கிறேன், இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்கிறேன். எண்ட் ஆஃப் தி டே வந்து நான் பண்ணவே இல்லை. சரி ஓகே, எனக்கு சிம்பிள் ஸ்டெப்பா ஏதாச்சும் ஒன்று இருக்குமான்னு யோசிக்கும் போது தான் அப்போதான் பேடிஎம்ல வந்து பேடிஎம்ல ஃபோன் ஆப் பேடிஎம்ல வந்து கோல்டுலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துச்சு. இந்த மற்ற ஆப்ஸ்லாம் இருக்கு, தனியாக இதுக்குன்னு ஆப்ஸ் இருக்கு. லைக் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது, கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்றதுலாம் தனியாக ஆப் இருந்துச்சு. எனக்கு அப்போ அந்த ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணல. ரெகுலர் டே லைஃப்ல ரொட்டீன்ல நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் பண்ணிட்டு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே கதையாக பேசிட்டு அப்படின்னு இருக்கும் போது எண்ட் ஆஃப் தி டே மணி வந்து நம்ம எல்லா விஷயத்துலையும் ஹிட் பண்ணிட்டே இருக்கு. இதை பண்ணு, உங்ககிட்ட இவ்வளவு காசு இருந்தாதான் உன்னால இது வாங்க முடியும் அது வாங்க முடியும். எண்ட் ஆஃப் தி டே நம்ம எதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஃபோன்ல. சரி இது வாங்கினா நல்லா இருக்கலாம், இது வாங்கினா நல்லா இருக்கலாம். இன்னைக்கு இந்த சேர் வாங்குறதுக்கு இந்த டேபிள் போட்டு இங்க உட்கார செட்டப்பே எனக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீம். எனக்கு இந்த செட்டப்பே ஒரு பெரிய ட்ரீம் ஆக்சுவலா. சரிங்களா? சம்மர் ட்ரீம் செட்டப் எனக்கு இது. ஸோ இந்த செட்டப் நான் அப்ரோச் பண்ணி ஒரு விஷயத்த வாங்குறதுக்கே ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் மணி. இன்வெஸ்ட்மெண்ட் அதை தாண்டி என்கிட்ட சேவிங், அதை தாண்டி ஒரு விஷயம் பண்றதுக்கு ஐ நீட் சம் மணி. என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டா காசு இருக்கும், பட் ஆனால் அதை வாங்குறதுக்கு மனசு இருக்கவே இருக்காது. ஏன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம போயிடுமே அப்படி சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே பார்த்து நம்ம ஒரு விஷயம் பண்றதுக்குள்ள பண்ணாமலே போயிடலான்ற மைண்ட் செட்டே வந்துடும். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணிட்டு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ நான் யோசிக்கல அந்த டைம்ல. ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும், இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒன்று சிம்பிளா தோணுச்சு. என்ன பண்ணலாம்னா, ஓகே பேடிஎம் கோல்டுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, பேடிஎம் கோல்டு ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டார்டிங் இட்ஸ் ஃப்ரம் 10 rupees 11 rupees நம்ம இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எஸ்ஐபின்றது எனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். லைக் நான் வந்து லாக்டவுன் டைம்ல ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு எஸ்ஐபின்னா என்னன்னு தெரியும். ஸோ எஸ்ஐபி நம்ம பண்ணலாமே சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஒரு 10 rupees 11 rupeesன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ரிஸ்க் எடுத்து தான் ட்ரேடிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அது வேணாம், அதில் வந்து டேக்ஸ் ஏற்றிட்டாங்க, 31% டேக்ஸ் அது இது நிறைய சொன்னாங்க.
ஓகே நம்ம வந்து பெரிய லாஸ், நான் லாஸை சந்திக்கல ட்ரேட் பண்ணதுல. சந்திச்ச லாஸ் வந்து நான் எடுத்த ப்ராஃபிட்டோட கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து நிறைய பேர் தப்பிப்பாங்களே ஒரு விஷயத்துல இருந்து, அதுவே நான் அதுல தப்பிச்சிருக்கேன். சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் விஷயம் பண்ணி ஆகணும், அப்கிரேட் பண்ணி ஆகணும், ஒரே விஷயத்துல மாட்டிகிட்டே இருக்கக்கூடாதுன்றதுனால ஐ ஸ்டார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ் கோல்டில் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றது என்னோட மைண்ட் செட்டு. அதனால நான் பேடிஎம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என் அக்கௌண்ட்ல வரல எனக்கு, ஆனால் எங்கள் அம்மாவோட அக்கௌண்ட்லேருந்து வந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தேன், பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதில் பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து இதெல்லாம் லாங் பீரியட் ஆஃப் கேப் நான் வந்து சுருக்கி சொல்லும் போது ஏதோ ஒரு மூமெண்ட்ல ஓகே பண்ணலாமேன்னு தோணுச்சு, எனக்கு பண்ண முடியல. ஸோ எங்கள் அம்மாவோட ஃபோனில் பண்ணேன். இன்னைக்கு எங்கள் அம்மாவோட ஃபோனில் ஒரு 11,000 அரௌண்ட் இன்வெஸ்டட் அமௌண்ட் மட்டும் இருக்கு. அந்த 11,000 அமௌண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ப்ராஃபிட் ஒரு 4,000 சம்திங் இருக்கு. ஸோ 15,000 இன் கோல்ட் டிஜிட்டலா சேவ் பண்ணிருக்கேன். பட் வந்து வாங்கணும்னு எதுலையாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அது ஒரு பயம் இருக்குல்ல. மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்றது, இப்போ வந்து காசு எல்லாம் அதிகமா இருக்கு, இந்த டைம்ல எப்படி நம்ம வாங்குறது, இந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இந்த கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிச்சு, நீங்க செம பெரிய பர்சனா இருந்தாலுமே இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலனா என்ன கன்ஃபியூஷன் இருக்கும்னா, ஐயோ எனக்கு தெரியல, எப்படி பண்றது தெரியல, எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தெரியலன்ற ஜோன்லயே இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு தெரியுது, ஒருவேளை நான் இன்னைக்கு இவ்வளவு தெரிஞ்சுமே நான் ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணும்போது தப்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டேனா, இல்ல மார்க்கெட் வந்து நாளைக்கு மாறிட்டே இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் மாதிரி தான். நீங்க ஏதாச்சும் ஒரு லோக்கல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வரீங்க, சார் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது சார், நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இல்லைனா இல்லை அப்படி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி தான் மார்க்கெட்டும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாலேஜ் வந்துட்டாலுமே உங்களோட மைண்ட் செட்டும் அது அப்படிதான் இருக்கும். சார் மேபி நாளைக்கே கூட டவுன் ஆகலாம், யாராச்சும் பெரிய ஆள் இறக்கலாம், அந்த இறந்ததுனால திடீர்னு மார்க்கெட் டவுன் ஆகலாம். உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகும் போது உங்களோட செம எமர்ஜென்சியா இருக்கும். அந்த டைம்ல கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எப்படி பார்த்தாலும் அந்த தெரியாது பயம் அதெல்லாம் ஜென்ரலா இருந்துகிட்டே இருக்கும். பட் நீங்க ஒரு சேலரிடு பர்சன் ஆர் நீங்க சேலரி வாங்கல, ஒரு டெய்லி வேஜஸ் வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒரு மூமெண்ட்ல உங்ககிட்ட காசு எப்படியே இருந்துகிட்டே இருக்கும், சர்க்குலேஷன்ல நம்ம கிட்ட மணி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இருக்கிற மணில இருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஏன்னா ஓகே அது இன்வெஸ்ட் பண்ணாதான் அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது பண்ணி பார்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த விஷயத்துக்கான எசன்ஸே உங்களுக்கு தெரியும். நீங்க பண்ணாம அவன் சொல்றான் இவன் சொல்றான் அப்படி பண்றான் இப்படி பண்றான், என் ஃப்ரெண்டு பண்ணல இன்னொரு ஃப்ரெண்டு பண்றான், ஆனா அவன் என்ன சொல்றான் இவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு காதுல ஓடிக்கிட்டே இருக்கும், மண்டல ரிங்கு சுத்துற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஏதாச்சும் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி தான். ஒரே ஒரு கோட் ஒண்ணு எனக்கு பிடிச்சது, எல்லாருக்கும் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெஸ்ட் டைம் டு இன்வெஸ்ட் இஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க. பெருசா எதுவுமே இல்லை, ஒரு பேடிஎம்மோ ஃபோன்பேவோ இந்த மாதிரி ஆப்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுலயே வந்து பேடிஎம் கோல்டுன்னு இருக்கும். பேடிஎம்ல ஃபோன்பேலனா அது கீழே ஒரு ஆப்ஷன்ல கோல்டுனே சம்திங் இருக்கும். அதுல நீங்க போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே நெக்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க அது பெருசா யாராச்சும் சொல்லி கொடுத்தாதான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க, நீங்களும் கேட்க மாட்டீங்க, பண்ணவும் மாட்டீங்க. ஸோ ரைட் டைம் டு இன்வெஸ்ட்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். 5 minutes ப்ராசஸ் தான் எல்லாமே. ஸ்டில் ஓகே, என்னால வந்து அந்த ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாதான் வந்து எனக்கு அந்த ஒரு மணியை ஹேண்டில் பண்ற ஹேபிட் அண்ட் தென் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் நாலேஜ் வரும்ட்டு சொல்றேன். ஓகே, பட் ஸ்டில் எனக்கு வந்து எப்பவுமே அந்த சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை ஹைப்போதெட்டிக்கலி நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், நாளைக்கே ஏதோ ஒரு சுச்சுவேஷனால அந்த மார்க்கெட் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த ஒரு பயம், இந்த ஒரு சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய்க்கு போட்ட கோல்டு வந்து இப்போ 4,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய்க்கு வந்து இப்போ பயத்துல இருந்தேன்னா கன்ஃபார்ம் நான் அதை அப்படியே எடுத்துருவேன். ஓகேவா? இது வந்து கரெக்டான டிசிஷனா இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றது? ஸோ என்னன்னா ஒரு 2 விஷயம் சொல்றதுல ஒரு விஷயம் வந்து இதுக்கு ரிலவெண்ட் இல்லை, ஆனா சொல்றேன் எக்ஸாம்பிளா. நீங்க ஒரு பைக் ஓட்ட கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்துனே உங்களுக்கு கீழே விழுந்துருவோமோன்ற தாட் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இருந்துகிட்டே தான் ஓகே கீழே விழுந்தாதான் நம்ம பைக்கே கத்துக்க முடியும் சொல்லி நீ சைக்கிள் ஓட்டி கத்துன்னு இருந்திருப்பீங்க. அந்த சைக்கிள் ஓட்டின ப்ராசஸ்னால தான் நெக்ஸ்ட் பைக் வந்திருப்பீங்க. அந்த மாதிரி தான் அந்த மூமெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், லைக் வீட்டில் நீங்க ஜென்ரலா பிசிக்கல் கோல்டு கண்டிப்பா வாங்குவாங்க வீட்டில். அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா ஓகே நான் அந்த காலத்துல அப்படி வாங்கினதாப்பா இன்னைக்கு வந்து இந்த நகையோட இவ்வளவு ரேட் ஏறி இருக்கு, அந்த காலத்துல ஒரு நிலம் வாங்கினதான் இந்த காலத்துல இவ்வளவு வித்து கொடுத்துருக்கு அப்படின்றது தான். எல்லாமே பாஸ்ட்ல பண்ணது ஃபியூச்சர்ல பெனிஃபிட்டா தான் இருந்திருக்கு. அதே மாதிரிதான் நீங்க இப்ப பண்றது ஒரு விஷயமும் ஃபியூச்சர்ல பெனிஃபிட்டா தான் இருக்க போகுது. நீங்க அந்த டிசிஷனை இப்ப எடுக்கிறீங்களா இல்ல ஃபியூச்சருக்கு போயிட்டு ரிக்ரெட் பண்ண போறீங்களான்றத நீங்க தான் எடுக்கணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். ஸோ இங்க வந்து செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னும் போது காசு கீழே விழுந்துருமா அந்த பயம் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலுமே நம்ம கிட்ட ஒரு லெவல் இருக்கு, அந்த லெவல்ல கீழே போயிட்டா ஒரு சின்ன வருத்தம் தானே.
ஸோ மேலே போறதுக்கான வேலை தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை நம்ம மேலே போகலனா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணிட்டே இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்கு, அந்த 10,000 ரூபாய்க்குமே கமிட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். சரிங்களா? நீங்க வந்து அந்த 10,000க்கே நீங்க கரெக்டா ரவுண்ட் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருப்பீங்க, ஏன்னா அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும். அப்படி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும், அதை திருப்பி கொடுக்கணும், ரீபே வேற பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல உங்களுக்கு வேற எதுவுமே தோணாது. ஸோ உங்ககிட்ட எக்ஸஸா ஒரு அமௌண்ட் இருக்குன்னும் போது தான் இந்த ப்ராசஸே நம்ம ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு, ஒரு 15,000 இருக்கு. அந்த 15,000ல 10,000 வந்து உங்களோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சு மீதி ஒரு 5,000 இருக்குன்னா, அந்த 5,000 அமௌண்ட்டை வந்து நம்ம ஒரு 1/3 பிரிச்சுக்கலாம். 1/3 பிரிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஒரு 5,000 இருக்கு. 5,000ல ஒரு ஆஃப் த அமௌண்ட் வந்து உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கோங்க, ஒரு 2,500. சரிங்களா? இந்த அமௌண்ட்டை வந்து எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கிட்டு ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட்லேயே சேவிங்லேயே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுல வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி பெட்ரோல் செலவு, ஏதாச்சும் டீ செலவு, சின்ன சின்ன செலவுல இருந்து பெரிய பெரிய செலவு, எதுவும் பிடிச்ச ஹெட்செட் வாங்குறது, வாட்ச் வாங்குறது, எதுனாலுமே நீங்க அந்த எமர்ஜென்சி ஃபண்ட்ல இன்கேஸ் தேவை, அது மேண்டேட்டரினா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த அமௌண்ட் அப்படியே வச்சுக்கினா எமர்ஜென்சில கண்டிப்பா யூஸ் ஆகும். அதான் எமர்ஜென்சி ஃபண்ட். சரிங்களா? ரெண்டாவது இன்னும் ஒரு 2,500 இருக்கு. ஸோ செகண்டா இருக்க 2,500 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, வேற ஏதாச்சும் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம், ஒரு நம்ம 15,000 சேவிங்ல 10,000 ஃபுல்லா கமிட்மெண்ட்டுக்கே போயிடுச்சு, 2,500 சேவிங்ல நான் வச்சிருக்கேன், அது கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த காசை வச்சுக்கிறேன், எப்பனாலுமே எனக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம். மீதி 2,500 ஆச்சு நீங்க அட்லீஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த 15,000ல 2,500 வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% தான் வரும் உங்களோட ஓவரால் சேலரியில இருந்தோ, இல்ல நீங்க வாங்குற ஒரு மந்த்லி ஒரு டெய்லி வேஜஸா இருந்தாலுமே அது மந்த்லிக்கு கால்குலேட் பண்ணும்போது ஒரு 2,500 அமௌண்ட்டை ஒரு 10 to 5% தான் இருக்கும். இந்த அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா தான் ஃபியூச்சருக்கு உங்களால ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியும். சரிங்களா? ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து புதுசா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு பண்ணிடுவோம், நாளானைக்கு ஜெயிச்சிருவோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. சூரியவம்சம் சரத்குமார் வர பாட்டுல மாதிரி ஒரே பாட்டுல எல்லாம் பெரிய ஆள் ஆகிட மாட்டோம். ஸோ அது அப்படி ஆகிற ப்ராசஸை நம்ம லைஃப்ல பெரிய ஆள் ஆகிட்டாலுமே அந்த ப்ராசஸ் நான் இப்பெல்லாம் பண்ண சொன்னா யாருமே கேட்க மாட்டேன், தூங்கிடுவாங்க. ஸோ அதான் நம்ம அவ்வளோ சாதிச்சதை சொல்றதுக்கே ஒரு பாட்டுக்கான டியூரேஷன் தான் இருக்கு. சரிங்களா? சொல்லி முடிக்கும் போது அதனாலதான் அந்த பாட்டிலே காமிச்சிருப்பேன், அதை தான் நீங்க ஜென்ரலாவும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 2,500 அமௌண்ட் மாதிரியான விஷயத்த நீங்க அட்லீஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், நிறைய வே இருக்கு. ஸோ இந்த வேலாம் எனக்கு போகணும்னு அவசியம் இல்லைன்றதுனால, எனக்கு நான் அது தெரிஞ்சுக்க விரும்பல, பட் ஏதோ ஒரு வேலை நான் இன்வெஸ்ட் பண்ணோன்றதுனால, அண்ட் டிஜிட்டலா பூம் ஆகும் போது எனக்கு நல்லாவே அது தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னாடி ரிசல்ட் என்னால பார்க்க முடியுது, என்னால எப்ப வேணுமோ என்னால வித்ட்ரா பண்ணிக்க முடியும். என்னோட லைக் அதுக்கு நான் தான் அந்த காசை நான் தான் ஹேண்டில் பண்றேன், வேற யாரும் ஹேண்டில் பண்ணலன்ற ஒரு விஷயத்தோட நான் அப்படி பார்த்தேன். ஸோ அதனால ஐ இன்வெஸ்டட் இன் கோல்ட் வித் மை எமர்ஜென்சி ஃபண்டும் என்கிட்ட இருந்துச்சு. என்னோட சேலரி அமௌண்ட்டுமே வந்து என் ஃபேமிலி வந்து டோட்டலாக என்னை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ அதனால நான் இது பண்றதுக்கு எனக்கு பாசிபிலிட்டி கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஸோ ஒருத்தரோட ஃபேமிலி சுச்சுவேஷன், ஒருத்தரோட இண்டிவிஜுவல் சுச்சுவேஷன்ஸ்ல இந்த விஷயம் மாறலாம். ஸோ நீங்க வந்து நான் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கூட இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணி பாருங்க, உங்களோட சேலரியை கோ த்ரூ பண்ணி பாருங்க, எதெல்லாம் செலவு பண்றோம், எதெல்லாம் நம்ம கம்மி பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்களே சும்மா ஒரு நோட்டு பென் எடுத்து என்னெல்லாம் செலவு ஆகுது, இதெல்லாம் நம்ம குறைக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எவ்வளவு பண்ணா நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றதும் பார்க்கலாம். அப்படியே இல்லைனா கூட ஜஸ்ட் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க ஒண்ணுமே இல்லை, போன்பேலயோ இல்ல பேடிஎம் கோல்ட்லயோ இல்ல ஏதோ இனி ஒரு ஆப், லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆரா கோல்டோ ஒரு ஜார் ஆப்போ, இந்த மாதிரி ஆப்ஸ்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய் கூட போடலாம், இல்ல ஒரு வாரத்துக்கு 50 ரூபா கூட போடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா கூட போடலாம். இந்த ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்றது ஏன் இவ்வளவு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கேள்வி நான் கேட்டிருக்கேன். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு வேலை மணி சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டான்றது அவங்களுக்கு எல்லாருமே ஒரு தம்ஸ் அப். ஆல்ரெடி யூ ஆர் இந்த ரேஸ், நம்ம எல்லாம் ஓடிட்டு இருக்கோம், யாருமே ஜெயிக்க போறது இல்லை, யாருமே தோக்க போறது இல்லை. கண்டிப்பா எல்லாரும் ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா எல்லாரோட டெஸ்டினேஷன் அச்சீவ்மெண்ட் எல்லாருமே டைம்லைன் வேற. நான் இன்னைக்கு ஜெயிக்கிறேன், இவன் நாளைக்கு ஜெயிக்கிறான், அவன் எப்பயோ ஜெயிக்க போறான்றதோட டைம்லைன் தான் வேறையே தவிர நாளைக்கே ஜெயிக்கணும்ன்றது டைம்லைன் யாருக்குமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ரன் இந்த ரேஸ், யூ வில் அச்சீவ் ஒன் டே. ஸோ பேசிக்கா லாங் டேர்ம்ல பெனிஃபிஷியலா இருக்கும் இது. லாங் டேர்ம் கண்டிப்பா எந்த ஒரு விஷயமே பெனிஃபிஷியலா இருக்கும். யோகா பண்ணா ஃபியூச்சர் நல்லா இருக்க போறீங்க, எக்ஸசைஸ் பண்ணா உங்களால ஃபியூச்சர்ல லைக் நொண்டி லைக் கூணு போடாம நடக்க முடியும். எல்லாமே அதே தான். இன்னைக்கு நீங்க எவ்வளவு உங்களை நீங்க பாத்துக்கிறீங்களோ எவ்வளவு ஃபியூச்சர்ல எல்லா விஷயமும் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலா எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா வந்து, நீங்க ஆக்சுவலா நீ சொன்னது எல்லாமே வந்து டிஜிட்டல் கோல்டு அண்ட் டிஜிட்டல் சில்வர்.
ஆக்சுவலா அதுக்கு ஆப்போசிட்ல வந்து பிசிக்கல் கோல்டு இருக்கு, பிசிக்கல் சில்வர் இருக்கு, இடிஎஃப் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து நம்ம டிஜிட்டல் கோல்ட்ல அண்ட் டிஜிட்டல் சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம்? ஏன்னா ஆஹ் ஏன்னா இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கடையில போயிட்டேன்னா ஒரு டீ அவர் சொல்லிட்டானா அவர் எடுத்து வந்து கொடுப்பாரு, நான் குடிச்சு முடிப்பேன். அந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு கோல்டும் சில்வரும் டிஜிட்டலில் வாங்கும்போது இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு டீ ஆர்டர் பண்ற ஒரு மைண்ட் செட் தான், அவ்வளோதான் எனக்கு தேவையே டீட்டெயில்ஸ். அவர்கிட்ட நான் டீ சொல்லும் போது ஆனால் சுகர் அதிகம்னா சுகர் கம்மினா இவ்வளோதான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக கோல்டோ சில்வரோ டிஜிட்டலில் வாங்கும்போது. இதுவே நான் பிசிக்கலில் வாங்குறேன்னா அந்த கடைக்காரங்கிட்ட போவேன், அண்ணா கோல்டு வாங்கலான்னு இருக்கேன். அப்படியாப்பா, வாப்பா வாப்பா, என்ன வாங்க போறேன், என்ன உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் தான் கேட்போம், அதுக்கப்புறம் தான் நம்மகிட்டே பேசுவோம். எஸ்ஐபி அப்படின்னு சொன்னா அப்படியாப்பா நம்ம கிட்ட ஒரு ஸ்கீம் இருக்கு, இந்த ஸ்கீம் போட்டின்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வரும் அதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாலுமே எண்ட் ஆஃப் தி டே நீ அவன் கடையில தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவன் வந்து உன் அமௌண்ட் அவன்கிட்டயும் போய் அவன் சேவிங்கும் பண்ணிட்டா, திருப்பி அவன் நீ எவ்வளவு கோல்டு வாங்கிரோ அந்த கோல்டு திருப்பி உங்ககிட்ட தான் கொடுக்க போறான். இதுல வந்து செய்கூலி சேதாரம் லொட்டு லொசுக்கு இடன் சார்ஜஸ் எல்லாத்தையும் போட்டு உன் தலையெல்லாம் கட்டுவான். எண்ட் ஆஃப் தி டே நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க, உங்ககிட்ட கோல்டு வாங்க தான் போற, ஆனா அவன் தான் ப்ராஃபிட்டபிள் பர்சன். ஓகேங்களா? உங்களுக்கு மேல ஒரு மீடியேட்டர் இருந்துகிட்டே இருக்கா, சரிங்களா? இப்போ நீங்க கோல்டோ சில்வரோ டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் வாங்கும்போது ஒரு மீடியேட்டர் அந்த பிளாட்ஃபார்ம் தான் இருக்குதே தவிர உங்களுக்கு அதர் ஒரு பீப்புள் இல்லை, சரிங்களா? இப்போ வந்து இதுதான் கோல்டுன்னு வச்சுக்கோங்க, கோல்டு இங்க இருக்கு. ஸோ வந்து நீங்க ஆப்ல வாங்குறீங்கன்னும் போது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் இருக்கு. ஸோ இங்க வர சார்ஜஸ் ஒரு 3% இருக்கும் கண்டிப்பா. ஓகேங்களா? நீங்க ஒரு 1000 ரூபாய் வாங்குறீங்கன்னா அதுல 3% போகுதுன்னா ஒரு 970 ருபீஸ் சம்திங் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ரிட்டர்னா வரும். ஓகேங்களா? மீதி ஐ மீன் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா போகும்போது 970 ருபீஸ் போகும், மீதி வந்து ப்ராஃபிட்ல வரது எல்லாமே வரும். இது ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு லேட்டரா சொல்றேன். எஸ்ஐபியில போடும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் போகும் அண்ட் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு கோல்ட்லயோ சில்வர்லயோ ஆன்லைன் டிஜிட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு போகும்ன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஸோ அதான் ஒரு விஷயம். நீங்க வந்து பிசிக்கலா வாங்கும் போது அதுல நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு. நீங்க வந்து வண்டியில பெட்ரோல் போட்டு போகணும், ஆஃபீஸ் டைமிங்ல ஏதோச்சும் வேலைக்கு போற டைம்ல ஏதோச்சும் ஒரு விஷயம் நீங்க ஒரு கடையை முதல்ல சூஸ் பண்ணணும், நல்ல கடையா இருக்கணும், அவன் மூஞ்சி பார்க்க பிரகாசமா இருக்கணும், அப்பதான் அவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண தோணும். இவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம போயிட்டு பிசிக்கலா ஒரு விஷயம் பண்ணும்போது. இதே டிஜிட்டலா பண்ணும்போது இல்ல, நான் எங்க வீட்டுல உட்காந்துனேன், கால் மேல கால் போட்டுனேன், இப்படி உட்காந்துனேன், போனை ரீல்ஸ் பாத்துக்கினே, ஆஹா இந்த ரீல்ஸ்ல இப்படி சொல்லியிருக்கானே, ஓகே நம்ம பண்ணுவோமே சொல்லிட்டு ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல அந்த ஆப்ல போயிட்டு ஓகே இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் சொல்லியிருப்பான், எவனோ சொத்தை கண்டிப்பா சொல்லியிருப்பான் இந்த மாதிரி நீங்க வாங்கலாம் சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பா ஓகே பண்ணலாமா வேணாமான்னு ஒரு யோசனை இருப்பீங்க. ஸோ அந்த பீப்புள் எல்லாமே இந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ஒரு லைக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அந்த ஆப்ல எப்படி போயிட்டு பண்ணலான்றது அவுட் டு டூன்ற மாதிரி உங்களுக்கு சொல்றேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பார்க்கும்போது ஓகே இந்த ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கு சொல்லிட்டு நான் போயிட்டு இதான் ஆப்ஷனா சொல்லிட்டு ஒரு டிக் 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 ஒரு 4 டேப் இல்லை 5 டேப் அதுலயே வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இதுல வந்து எனக்கு இந்த நாலேஜ் உண்மையிலே வேணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கோல்டோட பிரைஸ் நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், ஜென்ரலாவே தெரியும். அதே மாதிரி சில்வரோட பிரைஸ் ஏறிட்டு இருக்குன்றதை நீங்க கண்கூட இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இந்த டைம்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த விஷயம், சிம்பிள். நீங்க பிசிக்கலா போறதை தாண்டி எனக்கு வேற நாலேஜ் வேணும்ன்றதை தாண்டி டிஜிட்டல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னோட மைண்ட் செட் இதா இருந்துச்சு. ஸோ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றேன். நீங்க நிறைய பண்ணிருக்கலாம், பிசிக்கலா பண்ணிருக்கலாம், உங்களுக்கு அந்த வே ஓகேவா இருந்திருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், எல்லாமே ரைட் ஆப்ஷன் தான். இட்ஸ் டேக்கிங் அப் டு யூ த நெக்ஸ்ட் லெவல் மீன்ஸ் இட்ஸ் டோட்டலி பர்ஃபெக்ட், டோட்டலி ஃபைன். அது லீகலா எத்திக்கலா சயின்டிபிக்கலா என்ன எமோஷனலாவும் எல்லா வகையிலும் கரெக்டா இருந்தா இட்ஸ் டோட்டலி ஃபைன். ஸோ லெட்ஸே நான் வந்து மந்த்லி ஒரு 30,000 சேலரி வாங்குறேன். ஓகேவா? அதுல வந்து ஒரு 25,000 ஃபுல்லா லோன்லயே போயிருக்கு. அண்ட் தென் மீதி எல்லாம் மத்த செலவு வந்துகிட்டே இருக்கும். ஸோ லெட்ஸே ஹைப்போதெட்டிக்கலா என்னால வந்து ஒரு மாசத்துல 2,000 தான் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? எப்படியோ வந்து நான் வீடியோ எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு வந்து கோல்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், டிஜிட்டல் கோல்ட்ல. ஒரு 10 மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 20,000 இருக்கு. ஓகேவா? இப்போ நான் எப்போ அந்த கோல்ட செல் பண்ணணும்? ரைட். இப்போ வந்து ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 25,000 வரும்போது செல் பண்ணணுமா? 30,000 வரும்போது செல் பண்ணணுமா? இல்ல 21,000 வரும்போதே செல் பண்ணிடணுமா? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. ஸோ அந்த இடத்துல எப்படி நான் அதை அப்ரோச்? ரொம்ப நல்ல கேள்வி. இது எனக்கே வந்து சம்டைம்ஸ் வந்து பண்ணுமா வேணாமா இப்ப பண்ணலாமா சரி வித்துட்டு திருப்பி கம்மியாகும் வாங்கலாமான்னு நிறைய கேள்வி இருந்துட்டே இருக்கும். பட் அது எல்லாம் எப்படின்னா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்ல நமக்கு வந்து ஒரு வீட்ல ஒரு ஹால்ல ஒரு ஷோகேஸ்க்குனே ஒரு இடம் வச்சிருப்போம். அந்த ஷோகேஸ்ல என்ன இருக்குன்னா சில பொம்மைங்க, தட்டுங்க, பீங்காக்கிண்ணம், டீ குடிக்கிற கப்பு, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து ஒரு ஆன்டிக்கான விஷயம் நம்ம நினைச்ச ஒரு விஷயத்தெல்லாம் வாங்கி ஷோகேஸ்ல வச்சிருப்போம்.
ஆக்சுவலாக நம்ம கோல்டு வாங்குற விஷயத்தையே நம்ம அந்த மாதிரி தான் பார்க்கணும். வாங்கிட்டு இருக்கோம், இல்லை எஸ்ஐபியில் போட்டிருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கோம்னா அது வந்து ஒரு ஷோ கேஸ் மாதிரி வச்சுக்கிட்டு, அப்பா என்கிட்ட இவ்வளோ கோல்டில் காசு இருக்குப்பா, என்கிட்ட சில்வரில் இவ்வளோ காசு இருக்குப்பா, அப்படியே அதை வச்சுக்கிட்டே இருந்தாலே ஃபைன். ஓகேங்களா? அது அப்படியே லாங் டேர்ம் எவ்வளோ தூரம்லாம் எடுத்துகிட்டு போறீங்களோ அவ்வளோ தூரம் ஃபைன். சரிங்களா? இதுவே அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓகே நான் இவ்வளோ பண்ணிட்டேன், நான் எப்பப்பா செலவு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செலவு உங்களுக்கு உண்மையில நீடான்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்க எதுக்காக ஸ்டார்ட் பண்றீங்க? ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்றீங்க. லைக் நான் வந்து ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், ஆனா இப்பயே வாங்க வேணாம், நான் வந்து அதனாலதான் ஃபியூச்சர்ல டெவலப் ஆக போறேன், ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், இல்ல கார் வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கோல் இருக்கும். எல்லா கோலுமே உங்களுக்கு எத்திக்கலா ஓகேவா இருந்தா ஓகே, அதனால இன்னொருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்க ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் இல்லைன்றதுனால அந்த கோல் எதுவாக இருந்தாலுமே ஃபைன். சரிங்களா? அப்படின்னா நீங்க அதை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கோல் அச்சீவ்மெண்ட் ஆகும் போது, அந்த கோலை நீங்க அடைய போறீங்க அப்படின்னும் போது ரொம்ப நல்ல விஷயம். அந்த டைம்ல நீங்க அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு லோன் வாங்குற அமௌண்ட் மாதிரி அது ஒரு ப்ராசஸ். ஆனா அந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். உங்களுக்கு வந்து ரஃப் டிராஃப்டா லைக் ரிட்டனா அந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டில் நான் எழுதி ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு காட்டி சொல்றேன். அந்த விஷயம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஏன்னா அது 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 ஒரு டாப்பிக்கே தனி சப்ஜெக்ட், ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா குழப்பற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க பேச வேணாம். ஸோ நீங்க ஒரு மணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த மணி வந்து நீங்க எப்போ வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற கேள்வி இருந்துச்சுன்னா, ஆக்சுவலா நீங்க அந்த ஃபுல் அமௌண்ட் நீங்க வித்ட்ரா பண்ணுமான்றதா என்னோட கேள்வி. சரிங்களா? நீங்க வந்து ஒரு 30,000 இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதுல இருந்து உங்களுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சிக்காக தான் நீங்க அந்த எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்ணிக்கணும். இப்போ எமர்ஜென்சி ஃபண்டையும் தாண்டி எனக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படுது, நான் வெளில கடனா வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட வாங்கிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் திருப்பி வரப்போகுது, ஒரு வாரத்துலயோ இல்லை 2 வாரத்துலயோ திருப்பி வரப்போகுதுன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டு திருப்பி அந்த அமௌண்ட்டை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீபே பண்ணிடுங்க. அப்படி எந்த ஒரு சோர்ஸ், நான் எல்லா சோர்ஸுமே யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் கை வைப்பீங்க. சரிங்களா? கண்டிப்பா நம்ம அதனாலதான் கோல்டே வாங்குறோம். கோல்டு ஃபர்ஸ்ட் நகையா வாங்கி ஆடம்பரமா போடுறதையும் தாண்டி கோல்டு எதுக்காக வாங்கினா, ஒரு எமர்ஜென்சி பண்றது, ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கண்டிப்பா அந்த கோல்டை வச்சுட்டு அழகா எடுத்துட்டு வந்துருவாங்க. சரிங்களா? பட் இதை ஏன் நம்ம டிஜிட்டல்ல வாங்குறோம்னா, நைட் டைம்ல எல்லாம் வந்து திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா அந்த நைட் டைம்ல கோல்டு வைக்க முடியும். அப்ப என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணிட்டு, மச்சான் நான் உனக்கு நாளைக்கு கண்டிப்பா காசு அனுப்பிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் பண்ணி அந்த கோல்டை நம்ம நெக்ஸ்ட் டேக்கு விற்கிறதுக்கு இன்னைக்கு நைட் எல்லாருக்கும் கால் பண்ணி காசு வாங்கிட்டு இருப்போம். சரிங்களா? இந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம டிஜிட்டல்ல ஒரு கோல்டா வாங்குறோம். ஸோ அதே கான்செப்ட் தான். நீங்க வந்து ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் இருக்கு, நீங்க விற்க போறீங்க, எப்ப விற்கணும் அப்படின்னு தெரியலன்னா நீங்க வந்து விற்கவே வேணாம். எப்ப விற்கணும்னு தெரியலன்னா அப்படியே போயிட்டே இருக்கட்டும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு உங்களுக்கு நீஷ் வருது, இந்த விஷயத்த நான் பண்ண போறேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா அந்த ஸ்டார்ட்டுக்கான என்ன அமௌண்ட்டோ அது வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நீங்க அதில் ஃபில் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது 24 hours ஒன்ஸ் நினைக்கிறேன். நீங்க மல்டிபிள் டேஸ்ல நீங்க திருப்பி வேணும்னா அதுல வித்ட்ரா பண்ணிட்டே இருக்கலாம். இன்கேஸ் அது உங்களுக்கு உண்மையான நீடு இருக்கணும் போது. இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்றோன்ற மைண்ட் செட்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து தேவையான டைம்ல நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வித்ட்ராவே பண்ணாதீங்க. லைஃப் லாங் ஹோல்ட் பண்ணுங்க. அதோட காம்பவுண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து லைஃப் லாங்ல நல்லா தெரியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க ஒரு வேலை செஞ்சு மணியை ஏர்ன் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, திருப்பி அந்த மணி உங்களுக்காக வேலை செய்ய போகுது. ஸோ இதுதான் அந்த காம்பவுண்ட் எஃபெக்டோட கான்செப்டே. ஸோ அதனால தான் சொல்றோம், காம்பவுண்ட் எஃபெக்டை பத்தி மட்டுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ஏன் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற கேள்விக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். அப்படி எதுவுமே தெரியலனா ஜஸ்ட் காம்பவுண்ட் எஃபெக்டை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மணி உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க ஃபர்ஸ்ட் மணிக்காக வேலை செய்வீங்க, ரெண்டாவது மணி உங்களுக்காக வேலை செய்யும். அது வந்து கொஞ்சமா இருக்கும், போக 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 அது பெருசா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க மணியை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஆக்சுவலா எனக்கு மோஸ்ட் ஆஃப் த பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ முடிச்சுட்டு வந்து நான் டக்குன்னு போயிட்டு இப்போ இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஸோ நான் வந்து எந்த ஆப் சூஸ் பண்றது, எப்படி போய் இன்வெஸ்ட் பண்றது, ஏதாவது ஒரு ஆப் சூஸ் பண்ணிடலாமா, இல்ல வந்து அதுக்குன்ட்டு ஏதாவது நல்ல ஸ்பெசிபிக் ஆப் இருக்கா லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்ணணுன்றதுக்காக? தென் ஒருவேளை வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? அந்த ஆப்பை வந்து லைக் மணி வித்ட்ரா பண்ணும்போது வந்து அந்த டைம்ல எந்த அளவுக்கு ஃபீஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க, ஓகேவா? இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஆப்பை சூஸ் பண்ணணுமா? இன் ஜென்ரல் எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வேணும். எந்த ஆப்பை சூஸ் பண்ணணும், எவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்றது, எத்தனை நாள் இன்வெஸ்ட் பண்றது, இந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டாலே லைக் அது நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எங்க எண்ட் பண்ண போறீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. எல்லாமே பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன்ஸ் தான் நீங்க வித்ட்ரா பண்ணும் போது. பட் ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட்ல என்ன உங்களுக்கு மைண்ட் செட் இருக்குன்னா, 2 வேஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ல இருந்து போயிடலாம். ஆப்ல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. தேர்ட் பார்ட்டிஸ் ஆப் வந்து லைக் நீங்க நார்மலா மொபைல் ஆப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து தேர்ட் பார்ட்டி ஆப், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே இருக்கு. அதுல வந்து சில ஆப் வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் கோல்ட்,
ஆர் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். சில ஆப்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இதில் எல்லாமே இருக்கும். ETF, பாண்ட்ஸு, ஸ்டாக்கு, ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இதுக்குள்ளலாம் டெக்னிக்கல் ஃபார்மேட்ஸ் பெரிய விஷயத்துக்குலாம் போவேன்னா, ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது பேடிஎம் கோல்டில் எங்கள் அம்மாவோட ஃபோனில். ரெண்டாவது நான் என்னோட மொபைலில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து ஃபோன்பேல இன்வெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பேசிக்காக இந்த 2 பிளாட்ஃபார்மில் தான் பண்ணியிருந்தேன். ஜிபேல இல்லை, ஸோ அதனால பண்ணல. ஸோ இது இப்போ ரெண்டுத்துலையுமே ரன் ஆகிட்டு இருக்கு. பேடிஎம்ல அம்மாவோட ஃபோன், ஃபோன்பேல என்னோட ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எனக்கு வரலப்பா, எனக்கு வந்து இது பயமாக இருக்குது, என் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கு. எல்லாமே அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகி தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டோ எஸ்ஐபியோ எல்லாமே போக போகுது. இருந்தாலும் எனக்கு வேணாம் அப்படின்னு பயமாக இருக்குன்னா நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் லைக் ஆரா கோல்ட் ஆர் ஜார் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்போட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து எங்களுக்கு ஏதோ ரெஃபரலில் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் தெரில. பார்க்கலாம் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ, பண்ணிட்டு எனக்கு ஏதோ மெசேஜோ இன்ஸ்டாகிராம்லையோ இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுல நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, என் லிங்க் மூலியமா நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. பட் அது நீங்க பண்றதுக்கே நான் அதுக்காக ஒரு வீடியோ போடணும், எப்படி ஹவு டு டூ அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் நான் போட்டு உங்களுக்கு சொல்றேன். ஸோ கெட் இன் டு த டாபிக். என்னன்னா, நீங்க ஜென்ரலா வந்து ஃபோன்பேலேயே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோன்பேலே ஐ திங்க் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பேடிஎம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்க மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு எப்படி எது கம்ஃபர்டபுளோ அதை பார்த்துக்கோங்க. ஆனா நான் ரெண்டுத்துலயும் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுல ரெண்டுமே ஓகே தான். பட் இதுவான்னு கேட்டீங்கன்னா ஐ சூசிங் ஃபோன்பே. ஸோ ஃபோன்பேல வந்து அது உள்ள போயிட்டீங்கன்னா பேடிஎம் கோல்டுனே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நிறையா மெசேஜ் இருக்கும், லைக் பேமெண்ட்ஸ், ரீசார்ஜ், பில்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஐ திங்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஏதோ லோனோ கோல்டோ ஏதோ போட்டுருக்கும். ஸோ அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணாலே ஐகான்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதில் டேப் பண்ணி கோல்டுன்னு போயிட்டீங்கன்னா அதில் வந்து ஸ்டார்டிங்கே கேட்கும், டெய்லியா இல்லை மந்த்லியா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் போயிட்டு ஒரு 10 ருபீஸோ இல்லை ஒரு 100 ருபீஸோ உங்களோட என்ன எலிஜிபிலிட்டியோ, உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்லை ஒரு மாதத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஆரா கோல்டு ஆப்பில் இன்னொரு விஷயம் என்ன பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரொம்ப அந்த ஆப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஒரு கோல்டோ சில்வரோ ரெண்டுத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி காட்டும். கோல்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, சில்வரில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு ரவுண்டு கிராஃப் மாதிரி காட்டும் அது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் 6 ways ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். 6 ways அதை என்ன சொல்கிறேன்னா, ஒன்று வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி 3 ஆயிடுச்சா? அதில் மொத்தம் 2 விஷயம் இருக்குது. 2 இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ சில்வர் ஒன்று, கோல்டு ஒன்று. ஸோ இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் சொன்ன 6 way. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 3 ways இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டா ஒரு 10 ரூபான்னு கூட போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வீக்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு 50 ரூபா போட்டு நீங்கள் வந்து வாரம் 50 ரூபா டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். மூணாவது வந்து மந்த்லியில் வந்து நீங்கள் ஒரு 500 ஆவரேஜாக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிட்டே இருக்கும். இதே விஷயத்த நீங்கள் கோல்டுக்கும் பண்ணலாம், சில்வருக்கும் பண்ணலாம். ஸோ இந்த வேலை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தனித்தனியாக காட்டும். ஓகே, டெய்லியில் வந்து டெய்லி ஆக்டிவாக இருக்குன்ற மாதிரி காட்டும். ஆரா கோல்டில் சொல்கிறேன், ஆக்டிவாக வந்து 10 ருபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆக்டிவாக வீக்லியில் வந்து 50 ருபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ஆக்டிவாக மந்த்லியில் வந்து 500 ருபீஸ் ரன் ஆகிருக்கு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்ற அமௌண்ட்டோ ஒரு சைடில் காட்டும். அண்ட் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்றது, ப்ராஃபிட் பக்கத்தில் பர்சன்டேஜ் வைஸ்ல அதோட ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு காட்டும். பர்சன்டேஜ்ல ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா கிரீன்ல காட்டும், எவ்வளோ பர்சன்டேஜ் காட்டும். மைனஸாக இருந்துச்சுன்னா ரெட்ல காட்டும். அண்ட் அதே மாதிரி மைனஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி காட்டும். ஸோ இதுதான் சிம்பிளான வே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது. ஸோ இப்போ என்னன்னா, ஃபோன்பேல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுன்ற மாதிரி ஜஸ்ட் சொல்கிறேன். வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப் போயிட்டு அன்லாக் பண்ணிட்டேன். அன்லாக் பண்ணனே வந்து எனக்கு ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் சிம்பிளாக என்ன இருக்குன்னா, ரீசார்ஜ் அண்ட் பில்ஸு, அதோட சிஸ்டம் அண்ட் லோன்ஸு என்னென்ன இருக்குது, அண்ட் கோல்டு அண்ட் சில்வர்னு தனியாக ஒரு பிளாக் 3 லைனில் கொடுத்துட்டான். ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வரில் நான் வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் டச் பண்ணுறேன். மோர் ஆப்ஷன் டச் பண்ணிட்டா என்னோட ப்ரொஃபைல் வந்து இப்படி தான் காட்டுது. ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபைல் என்ன காட்டுதுன்னா, அதில் வந்து நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்றதுனால கோல்டு சில்வர் அப்படி சொல்லிட்டு என்னோட மை கோல்டு மை சில்வர்னு காட்டுது. ஸோ ஆக்சுவலாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு போகும்போது எப்படி இருக்கும்னா வந்து நீங்கள் கோல்டு அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பை கோல்டு கொடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு அமௌண்ட்டை என்டராக டைப் பண்ண சொல்லும். நான் வந்து ஒரு 100 டைப் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்துட்டேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன காட்டுதுன்னா ப்ரொசீட் டு பேன்னு காட்டிடுது. அடுத்தது 100 டைப் பண்ணேன், ப்ரொசீட் டு டைப். ஓகே, அதுக்கு அடுத்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் காட்டிடுச்சு. ஸோ இப்போ நான் பேங்க் அக்கௌண்ட்டில் போயிட்டு பே அப்படின்னு போயிட்டு என் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டேன்னா போதும், முடிஞ்சு. இது வந்து பை கோல்டு ஒன் டைம் ஆப்ஷன்ல நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே ப்ராசஸ் தான் வந்து எஸ்ஐபிலையும் இருக்கு. சரிங்களா? எஸ்ஐபியும் பக்கத்துலேயே இருக்கும். நீங்கள்
எஸ்ஐபியும் இங்கே இருக்கு, அதுலேயே காட்டியிருக்கான் எஸ்ஐபி சொல்லிட்டு டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுலேயும் டேப் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ப்ரொசீஜர் தான். இப்படியே நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே லைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு போயிடுச்சு, உங்கள் மெசேஜ் வந்தாலே உங்களோட எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக எதுவுமே பண்ணவே தேவையில்லை, அது பாட்னே. ஆக்சுவலா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்குதா? அதாவது இப்ப என்கிட்ட ஒரு 50 ரூபா தான் இருக்கு, இல்ல 10 ரூபா தான் இருக்குன்னா அந்த 10 ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா அந்த மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது உங்ககிட்ட 10 ரூபா இருக்கு, நீங்க 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிருவீங்க. ஆனா உங்களுக்கு 10 ரூபா திருப்பி அந்த நெக்ஸ்ட் டேவும் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு 10 ரூபா டெய்லி இன்வெஸ்ட் ஆகிறது ப்ராப்ளம் இல்லை. ஆனா என் அக்கௌண்ட்ல கண்டிப்பா எப்பவுமே 10 ரூபா இருக்குன்னும் போது யூ கேன் சூஸ் 10 ரூபா. அப்படி இல்ல என்கிட்ட வந்து இது வந்து ரேர் கேஸ் சினாரியோ தான், 10 ரூபா கூட யாராச்சும் இல்லாம இருப்பாங்களா? பட் இன்கேஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஒரு 50 ருபீஸ் வந்து என்னால வாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா யூ ஜஸ்ட் மேக் இட் as 50 ருபீஸ் வீக்லி. ஆனா இது ஃபோன்பேல பண்ண முடியாது, ஆராகுல்ல தான் பண்ண முடியும். அப்படி உங்களால டெய்லி 10 ரூபா இன்வெஸ்ட் பண்றது எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னும் போது யூ கேன் ஸ்டார்ட் வித் 10. மினிமல் ஸ்டார்டிங் அமௌண்ட் தான் 10 ருபீஸ். 5 ரூபாய்க்குலாம் போக முடியாது, அது மீன் டபுள் டிஜிட் கீழே போக முடியாது. ஸோ நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றது 10 ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, எஸ்ஐபிக்கு. ஆக்சுவலா வந்து இதெல்லாம் வந்து எஸ்ஐபி கரெக்டா? இப்போ இது இல்லாம என்னால லம்சம்ல வந்து மினிமம் மினிமம் அமௌண்ட் என்ன லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ண? லம்சம்ல மினிமல் அமௌண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். லைக் வந்து லம்சம் அமௌண்ட்டா நீங்க எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் மினிமல் அமௌண்ட் இருக்கு. லைக் ஒரு 15,000 தான் பண்ண முடியும் ஒரு டேக்கு எஸ்ஐபியில் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் ஆனால் ஃபுல் அமௌண்ட்டா நீங்க வந்து சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தது இல்லை. ஆவரேஜா நீங்க என்ன ஒரு ஒரு ஒரே நாளைக்கு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலே பெரிய விஷயம். நீங்க 1 லேக் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஐ திங்க் என்னோட வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்ஸோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா தாராளமா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணலாம். லைக் 50,000 1 லேக்கே நீங்க பண்ணலாம். ஓகே. ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பேசிக்கா ஃபோன்பேல கரெக்டா? ஃபோன்பேலையும் சரி, ஆரா கோல்லையும் சரி, பேடிஎம் கோல்லையும் சரி, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்லையும் 1 லேக் வரைக்கும் நீங்க ஜென்ரலாவே சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டா லம்சமா பண்ண முடியும். அது பேசிக் தான், ஆவரேஜ் தான். ஸோ பேசிக்கா மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு பெஸ்ட் என்னன்னா மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் லைக் 500 1000 வந்து எஸ்ஐபியில் போட்டு விட்டு கிளம்பிடுறது, அவ்வளோதான். ரைட். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் லாங் டேர்ம்ல அந்த காசு எடுத்துக்கலாம். லாங் டேர்ம்ல நீங்க எடுக்கணுமா கேட்டீங்கன்னா இல்ல. பட் உங்களுக்கு அது நீட் இருக்குது, அது என்ஜாய் பண்ணும்போது என்ஜாய் பண்ணிடுங்க. காசு வந்து கடைசி வரையும் வரப்போறது இல்லை. ஜாகிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனா நீங்க இந்த டைம்ல டிராவல் பண்ற மெமரிஸ் கண்டிப்பா உங்க லைஃப் லாங் உட்காந்து 60 வயசுல பொக்கடா தின்னே உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது இதை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அன்டில் அந்த ஃப்ரெண்டு உங்க போட்டு டிராவல் பண்ணுங்க, அந்த ஸ்டோரி டிராவல் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த மாதிரி தான். ஸோ அதனால பேசிக்கா வந்து மொத்தமா எடுக்கிறத விட வந்து ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துட்டு லைக் எங்கேயாவது சும்மா ட்ரிப் போறது இல்ல படம் போறது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல என்ஜாய் பண்ணலாம். ஆமா, நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஃபியூச்சர்ல உங்களோட பெரிய கோல் அச்சீவ் பண்றதுக்கும் தான். பட் ஆனா சின்ன சின்ன கோல்ஸ் இருக்கும்ல, லைக் ஒரு ஏர்போர்ட் நல்லா வாங்குறதோ, இல்ல வாட்ச் ஒன்று வாங்குறதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். நல்ல ஷூ வாங்குறது, ஒரு பிராண்டட் ஷூவே வாங்க, ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிராண்டட் ஷூ வாங்க. ரோட்டுக்கல்ல விற்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும், வாங்க, அதுவும் வாங்கலாம் கண்டிப்பா. பட் இன்கேஸ் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும், ஏன்னா நீங்க 500 ரூபாய்க்கு ரோட்டுக்கல்ல ஒரு ஷூ வாங்குறீங்கன்னா திருப்பி அந்த ஒரு 4 வாட்டி போடுவீங்க, ஒரு 10 வாட்டி போடுங்க, அதுக்கப்புறம் யூஸே பண்ணணும், என்னடா அது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணாம அந்த ஷூ அப்படியே இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு 1500 வாங்கிட்டோம், 2000க்கு ஒரு ஷூ வாங்குறோம்னா கண்டிப்பா அதை நம்ம ஃபியூச்சர்ல ரொம்பவே அடிச்சு போட்டு யூஸ் பண்ணலாம். அது எண்டு பார்க்கவும் நல்லா தான் இருக்கும். அண்ட் அதோட சோல் இருக்கும்ல நம்ம நடக்கும் போது. ஸோ இதெல்லாம் இந்த இந்த மூமெண்ட்ல ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம சில விஷயத்துல நம்ம காசு சேமிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் பண்ணுவோம். ஆக்சுவலான சேவிங்கா இல்லை ஆக்சுவலா அந்த விஷயம் வேர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சீப்பா இருக்கிறது பெஸ்டா இருக்காது, பெஸ்டா இருக்கிறது சீப்பா இருக்காது. அதே மாதிரி நீங்க பண்ற விஷயத்த எல்லாத்தையும் ஒரு ரொம்ப ஹாப்பியா பாசிட்டிவ் வைப்ஸ்ல பண்ணீங்கன்னா எல்லாமே செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாடா பாய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது மிஸ்டர் சூர்யா எஸ்கே அண்ட் சரவணன்.a.r. இவரோட யூடியூப் சேனல் லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போயிட்டு அந்த சேனல்ல விசிட் பண்ணி பாத்தீங்கன்னா தலைவன் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாப்புல. இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தியும் இருக்கும், புக்ஸை பத்தியும் இருக்கும், அட்டாமிக் ஹேபிட்ஸ்லாம் உங்களுக்கு படிக்கணும் இல்லை படிக்க முடியல, அதோட கருத்து ஊசியாச்சு போகணும்னு நினைச்சீங்கன்னா இவரு போடுவாப்புல. இன்ஜெக்ஷனை வாங்கிட்டு அப்படின்னு கத்துறதை தாண்டி நல்லா மைண்ட்ல ஏற்றிட்டு நல்லா டெவலப் பண்ணிட்டு உங்க லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆனீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம், இவருக்கும் சந்தோஷம்.